வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் தினத்தை ஒட்டி நேற்று கனிமொழி அவர்கள் பொங்கல் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த பொங்கல் வாழ்த்தோட சேர்த்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்து அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது பெரிய ஒரு டிபேட்டாக மாறி இருக்கு. ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய தலைவர் விஜய் இருக்காருல்ல, தமிழ் புத்தாண்டு வாழ்த்து அப்படின்னு பொங்கலை குறிப்பிட்டிருந்தாரு. ஆல்ரெடி 2008 பார்த்தீங்க அப்படின்னா திமுக கவர்மெண்ட் சித்திரை 1க்கு பதிலாக தை 1 தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லெல்லாம் கொண்டு வந்தாங்க, ஒரு சட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. அது பொதுமக்கள் மத்தியில் ஈடுபடவே இல்லை. பொதுமக்கள் அந்த சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கவே இல்லை. ஏன்னா காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு தமிழ் மக்கள் கொண்டாடி இருக்கும்போது ஏன் வந்து தை 1ன்னு மாத்துறீங்க அப்படின்னு பொதுமக்கள் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. டிஎம்கே ஆட்சி போய் ஏடிஎம்கே ஆட்சி வருது. ஏடிஎம்கே ஆட்சி வந்த உடனேயே ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்து அந்த சட்டத்தை ரத்து பண்ணுறாங்க. வழக்கம் போல இனி வந்து சித்திரை 1 ஏப்ரல் 14 தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய அறிவிப்புக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பொதுமக்கள் மத்தியிலிருந்து கிடைக்குது. ஸோ பொதுமக்கள் தை 1 தமிழ் புத்தாண்டாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது திமுக நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதை திமுகவினரே சொல்லாமல் விட்டுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லும்போது தமிழர் திருநாள் நல்வாழ்த்து அதோட முடிச்சுக்கிட்டாங்க. தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க பயன்படுத்தவே இல்லை. ஆனால் கனிமொழி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று பொங்கல் தினத்தை ஒட்டி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றாங்க கனிமொழி அவர்கள். அதுலேயும் என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னா, தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாளையொட்டி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல பொங்கல் வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்போ வந்து அதுக்கு பதிவு போட்டிருக்காங்க, தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் தினத்தை ஒட்டி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பதிவும் போடும்போதும் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு கனிமொழி அவர்கள் குறிப்பிடுறாங்க. பாஜக என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, 2024 நவம்பர் மாதத்தில் அதிகாரப்பூர்வ அரசு விடுமுறை நாட்கள் 2025 எந்தெந்த நாட்கள் அரசு விடுமுறை நாட்கள் அப்படின்னு தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்களே, அந்த லிஸ்ட்டில் ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தை 1 தமிழ் புத்தாண்டுலாம் கவர்மெண்ட் சொல்லலை, ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் இயல்பு, இதுதான் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். தை 1 தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுடைய ஆசையை பொதுமக்கள் என்னைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க. இப்போ இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம்? டாபிக் 2 பொங்கல் பண்டிகை அப்படின்னா என்ன? நான் முன்னாடியே சொன்னேன்ல, சூரிய கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள் தான் பொங்கல் ஃபெஸ்டிவல். சூரிய கடவுள், சூரியன் தான் எல்லாமே. உலகம் இயங்குவதற்கும் விளைச்சல் அறுவடை எல்லாத்துக்கும் சூரிய கடவுள் தான் முக்கியமான காரணம். இதே சூரிய கடவுள் இன்னொரு சம்பவம் பண்ணியிருக்காரு சைலண்டா. அது என்னன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்தியாவுடைய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய கெப்பாசிட்டி 209 ஜிகாவாட்டாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கெப்பாசிட்டி 209 ஜிகாவாட்டாக உயர்ந்திருக்கு. இந்த 209 ஜிகாவாட்டில் சோலார் பவர் இருக்குது பார்த்தீங்களா, சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கக்கூடியது. சோலார் பவர் மட்டும் 47%, அதாவது 97.8 ஜிகாவாட் அளவுக்கு சோலார் பவரை பயன்படுத்தி, சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கப்படுது நம்ம இந்தியாவில். 97.8 ஜிகாவாட்டு கூடிய விரைவாக 100 ஜிகாவாட்டாக வரப்போகுது. வேற லெவல் ரெக்கார்டுங்க அது. சோலார் பவரை பயன்படுத்தி 100 ஜிகாவாட் மின்சார உற்பத்தி அப்படிங்கிறதெல்லாம் வேற லெவல் சாதனை. அப்போ 47% புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கெப்பாசிட்டியில் சோலார் பவர் மூலமாக நமக்கு கிடைக்குது. விண்டு காற்றாலை மூலமாக 23%, லார்ஜ் ஹைட்ரோ மூலமாக 22%, பயோ பவர் மூலமாக 5%, ஸ்மால் ஹைட்ரோ மூலமாக 3%. சோலார் பவர் மூலமாக 47% மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் 209 ஜிகாவாட்டில் 97.8 ஜிகாவாட்டு சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி நமக்கு கிடைக்குது. இதுக்கும் சேர்த்து சூரிய கடவுளுக்கு ஒரு நன்றி நம்ம சொல்லலாம். இது டாபிக் 2. கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, தினமலர் போட்ட பதிவு திமுக கடும் கோபம் அப்படிங்கிறது 3வது டாபிக். தினமலர் வந்து ஒரு நியூஸ் கார்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிப்ரவரி 5 நடக்க போதா, அதிமுக புறக்கணிச்சிருக்காங்க, தாவேகா புறக்கணிச்சிட்டாங்க, தேமுதிக புறக்கணிச்சிட்டாங்க, பாஜக கூட்டணி புறக்கணிச்சிட்டாங்க, நாம் தமிழர் மட்டும்தான் வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. அதனால திமுக வந்து ஒரு பெரிய வெற்றி வந்து அங்கே அடைய போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. சந்திரகுமாரை திமுக வேட்பாளராக வந்து அறிவிச்சிருக்காங்க திமுக. இப்போ தினமலர் என்ன செய்தி போட்டிருக்காங்கன்னா, ஈரோடு கிழக்கில் பிரச்சாரத்தை தொடங்கினார் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அப்படின்னு கீழே எழுதி மேலே வந்து என்ன புகைப்படத்தை போட்டிருக்காங்க தெரியுமா? இந்த ஒரு படத்தில் யாருமே இல்லாத கடையில் யாருக்குடா டீ ஆத்துற அப்படின்னு வந்து ஒரு மீம் இருக்குது தெரியுமா, விவேக் வந்து நடிச்சிருப்பாரு. அந்த மீமை எடுத்து போட்டு கீழே வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரத்தை தொடங்கியது திமுக அப்படின்னு வந்து பதிவு போட்டிருக்காங்க.
தினமலருடைய இந்த கிண்டல் இப்போ திமுக மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. தினமலரை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க திமுக. இந்த 3 டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.